மற்றும் சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்டெலிஜென்ட் குவசன்ட் ஐக்யூ வெர்சஸ் எமோஷனல் குவசன்ட் இக்யூ, அதற்குடைய ரிசர்ச் பேப்பர் ப்ரெசன்டேஷன். அதுக்குன்னு ஒரு டூல்ஸ் ஆஃப் ஸ்டடி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்குது. அது மூலமாக ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு ஸ்பெசிஃபிக் சொல்யூஷனை ஜெனரல் கான்சியஸாக பீப்புள் செலக்ட் பண்ணுறாங்க. எதுவெல்லாம் இன்டெலிஜென்ட் குவசன்ட்குள்ளே வரும், எதுவெல்லாம் எமோஷனல் குவசன்ட்டுக்குள்ளே வரும். இன்டெலிஜென்ட் குவசன்னா தெரியும் நமக்கு, அறிவின் உச்சம், அறிவின் பலம். எமோஷனல் குவசன்ட்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அது மனபலத்தின் உச்சம். அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீனுக்கு ஐக்யூ இன்டெலிஜென்ட் குவசன்ட் அதிகம், தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஐக்யூ கூட. இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு எப்பயுமே ஐக்யூ கூட இருக்கும். ஐக்யூ கூட இருக்கிறவங்க தன்னோட எமோஷனல் பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மனச்சோர்வை அல்லது பைப்போலார் டிஸார்டர் போன்ற மனதின் இருவேறான எக்ஸ்ட்ரீமுக்கு, அதீத சந்தோஷம் அதீத விரக்திக்கு போவாங்க ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு சொல்யூஷன் பெஸ்டாக. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்வது அவர்கள் சார்ந்திருக்க தட்பவெப்பநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் வழிபாடு. அப்போ ஐக்யூ என்பது, இன்டெலிஜென்ட் குவசன்ட் என்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளில் முக்கியமானது, மனித குல நன்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா விதத்திலுமே ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோமானா அதுக்கு இன்டெலிஜென்ட் குவசன்ட்னு சொல்லக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ், ஒவ்வொரு துறையிலையும் அறிவியல் நிபுணர்கள் இருப்பாங்க. அவர்கள் தான் ஐக்யூவின் மூலம் கூகுள் பிச்சை எடுத்துக்கோங்க, அவர் தான் கூகுள்ன்ற சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறார். அவர்களுக்கு போட்டியாக நிறைய இருக்கலாம். ஒவ்வொரு துறையிலும் தான் எடுத்துக்கொண்ட துறையில் ஒரு நம்பர் 1 பிளேஸுக்கு போகிறது மட்டும் இல்லை, அந்த நம்பர் 1 பிளேஸ் மூலமாக அது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அடுத்த லெவலுக்கு பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு போட்டு பாருங்கள், வாழ்வாதாரத்துக்கு, பயன்பாட்டுக்கு எல்லாம். அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பில் எல்லாருமே இன்டெலிஜென்ட். ஒரு மீன் பிடிக்கிறவருக்கும் அறிவு இருக்குது, ஒரு டீ சாயா ஊற்றுறவருக்கும் இருக்குது, செருப்பு தைக்கிறவங்களுக்கும் ஐக்யூ இருக்குது, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஃபுல்லி, அது வந்து இன்டெலிஜென்ட் குவசன்ட், அதோட உச்சம். எமோஷனல் குவசன்ட்னா என்னென்னா, ஒவ்வொரு மனிதன் மனதால் ஆனவன். எப்படி மனிதன் வந்து பிரெயினில் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த சிந்தனை ஆக்கத்திறன், இது எல்லாவற்றாலும் ஆனவன்னு கண்டுபிடிச்ச அதே விஞ்ஞானம்தான் மனிதன் மனம்ன்ற உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டவன். அப்போ அறிவு வேற, மனம் வேற. அறிவுன்றது தாட்ஸ் ரீசானிங் ப்ராசஸ், ஒரு 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 இன்னோவேட்டிவ் பகுதி அது. இப்போ இன்றைக்கி நவம்பர் 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே அந்த மிஸ்டிக், பேராஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர் ஹாரி பாட்டர்னு ஒரு கதையை நம்ம வியந்து பார்க்குறோம், சோட்டா பீமை வியந்து பார்க்குறோம். அப்போ நம்ம நடைமுறைக்கு வாழ்க்கையில் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சினிமா ஹீரோ பண்ணுறாருன்னா அவர் சூப்பர் ஹீரோவை பார்க்குறோம்ல. இதை மாதிரி மெட்டாஃபிசிக்ஸ், கற்பனையால் நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயங்கள், கதாபாத்திரங்களை உருவாக்கி அது மூலமாக மக்களை காப்பாற்றுற மாதிரி காட்டுற மெட்டாஃபிசிக்ஸ் டே நவம்பர் 12. இந்த 13ஆம் நம்பர் அப்படின்றத பற்றி அமெரிக்க நண்பர்கள் அமெரிக்க துணைக்கண்டத்து நண்பர்கள் சொல்லுவாங்க, 13ஆம் நம்பர் இலக்க வீட்டு வந்து யாரும் வாங்கவோ விற்கவோ பயப்படுவாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய எமோஷனல் குவசன்ட் சார்ந்த விஷயம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஈக்யூன்னு நான் எதை பேச வரேன்னா, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அங்கே இருக்கக்கூடிய குக்கிராமம், அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழ்நிலை, புவியியல் காரணிகள், விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையும் பொறுத்து, மழை, வெயில் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு மனிதனுமே குகைகளில் வாழ்ந்த காலங்கட்டு அவன் இயற்கை தான் இங்கே விஸ்மேஜர். அது இடி, மின்னல், புயல், இப்படி ஏதாவது காலநிலை மாற்றத்தினால ஒரு பயத்தை மனதுக்குள்ளே ஏற்படுத்த, அந்த மனதின் பயத்திலிருந்து தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக, பலப்படுத்திக் கொள்வதற்காக அவன் ஒன்றை நம்புவான். அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரத்தையோ விலங்கையோ அல்லது அங்கு வாழ்ந்த முன்னோர்களையோ அவன் கடவுளைப் போலவோ அல்லது இறை தூதராகவோ வணங்குவது, அல்லது அவர்களின் மூலமாக அந்த அப்பாற்பட்ட வானத்தில் இருக்க நிலா, சூரியன், இல்லை அதற்கு மேலே நட்சத்திரங்கள், அதற்கு அப்பாற்பட்ட பரமபிதா இருக்கிறார், அல்லா இருக்கிறார், அல்லது கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்காங்க, சிவபெருமான் இருக்காங்க, கௌமாரத்தில் முருகன் இருக்காங்க, கணபதியத்தில் விநாயகர் இருக்காங்க, சாக்தேயத்தில் சக்தி இருக்காங்க. இப்படியெல்லாம் தன் மனதின் பயத்தை போக்கிக் கொள்வதற்காக மனிதர்கள் மேலே நம்பிக்கை இழந்த மனிதன்
மனிதர்களிடம் ஆறுதல் தேடி அது கிடைக்காத மனிதன் நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி விஸ்மேஜர்னு ஒன்று இருக்குது. இயற்கை அல்லது அன்றாட வாழ்க்கையில் இயற்கையோ இயற்கையின் படைப்புகளான உயிர்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் தன் மனதை சுக்குநூறாக ஒடுக்கும்போது அதிலிருந்து மீள்வதற்காக மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருத்தாக்கம் மீம்ஸ் தான். அந்த எமோஷனல் கோசன்ட் மனதை தன்னைத்தானே வலிமைப்படுத்தி கொள்வதற்கு எதுக்காக ஐக்யூ லெவலில் அவன் எல்லா மனிதனுமே புத்தி கூர்மை உடையவன். சிபி சைல்டு அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டவங்க, ஆர்டிசன் சைல்டுன்னு முத்திரை குத்தப்பட்டவங்க, மூளை வளர்ச்சி குன்றியவங்க, மென்டலி ரிட்டார்டேஷன் முத்திரை குத்தப்பட்டவங்க, இன்க்ளூடிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் போன்றவங்கள்லாம் பிற்காலத்தில் சயின்டிஸ்ட்டை விஞ்ஞானியாக பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி கடவுளின் துகள்னு கடலுக்கு அடியில் ஐரோப்பிய நாடுகளில் ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அவங்க ஏன் நடராஜர் சிலை, தில்லை நடராஜர், தில்லைவாழ் அந்தனர் ஈராயிரம், திருச்சீர் அலைவாய், இந்த திருச்சீர் அலைவாய் கிட்ட தான் இருந்து பேசுகிறேன். தில்லைவாழ் அந்தனர் 3000, திருச்சீர் அலைவாய் அந்தனர் 2000. ஏன் அவங்க தில்லை நடராஜர் சிலை வச்சுருக்கிறது சொல்லுவாங்க? ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், அப்படி 5 தொழில்களில் ஆக்கல், காத்தல், அழித்தல் 3 எல்லாருக்கும் தெரியும். 4வது திரௌபதம்னு ஒன்று இருக்குது. அது மறைபொருள். அது வந்து ஒரு ப்ரோஹிபிட்டட் பேனடு. அதை வந்து அந்த குரு சிசிய பாரம்பரியத்தில் பெர்மிஷன் இருக்கவங்க தான் கலந்துக்கணும். அப்படி அது அந்த திரௌபதம் பெர்மிஷன் கொடுத்துட்டா இறைவனோட அருளல் அப்படின்ற 5 வழியில் புரிஞ்சுக்கலான்ற போது அவங்க கண்டுபிடிக்கிற கடவுளின் துகள் கோட்பாடில் அந்த திரௌபதம்ன்ற கான்செப்ட் இந்த தில்லை நடராஜர் சிலை அங்கே வைக்கப்பட்டிருப்பதற்கு உதவியாக இருக்குன்னு அந்த அந்த மெட்டாஃபிசிக்ஸ் அவங்களுக்கு உதவுது. எந்த துறையிலையுமே அந்த துறை வல்லுனர் அது குறித்த கருத்து சொல்வது தான் சரி. ஒரு நியூரோ டாக்டர் நியூரோவை பற்றி கருத்து சொல்லலாம், ஒரு மானுடவியலாளர் மானுடத்தை பற்றி சொல்லலாம், ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாறை பற்றி சொல்லலாம், ஒரு அறிவியல் அறிஞர் அவர் எந்த துறையை சொன்னாலும் அதை பற்றி சொல்லுவது மட்டும்தான் சாலச்சிறந்தது. ஒரு நீதி சட்டத்தில் நிபுணராக இருக்கவர் சட்டத்தை மட்டும் பேசணும், நீதிபதி நீதியை மட்டும் பேசணும். அப்படின்றப்ப அங்கே ஐக்யூ இன்டலெக்சுவல் கோசன்ட் வந்து மனித குலத்துக்கு நன்மையாக இருக்கும், பயாஸ்டாக இருக்காது, ப்ரீகன்சீவ்டு தாட்ஸ் எதுவுமே இருக்காது. அதை வந்து நம்ம சோசியாலஜியோடையோ சைக்காலஜியோட நம்மளோட பர்சனல் வாழ்க்கையில் ஏற்பட்ட துரோகங்கள், தோல்விகள், அன்ஃபிட்னஸ், இயலாமைகள் இதெல்லாம் அதுக்குள்ளே வச்சு ரீசானிங் நம்ம பிரெயின் பண்ணுச்சுன்னா அப்போ தான் ஐடியாலஜிக்கல் யதார்த்த வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது ஐக்யூ நல்லா இருக்கும். பட் எமோஷனல் கோசன்ட்னு சொல்கிறக்கூடிய மனம் தன்னோட சோர்வு அடைஞ்சிடும். எல்லாருக்கும் இலக்குன்னு ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி இந்த வீடியோக்குள்ளே சொல்கிற மாதிரி தான் இங்கே இப்போ படைக்கப்பட்டிருக்க எல்லா உயிர்களுக்கும் யூனிவர்ஸில் ஒரு விஸ்வலைசேஷன் இருக்கும். அது கருத்தரிக்கும் போதே நான் இதை தான் அடையணும். எல்லாரும் இங்கே வந்து ஒவ்வொரு உன்னதமான தனித்த யுனிக் அண்ட் பெக்யூலியர் கோல் ஒன்று அடைஞ்சு அது மூலமாக ஒட்டுமொத்த சமகால மனித குலத்துக்கும் அடுத்த மனித குலத்துக்கும் நன்மை செய்வதற்காக வந்து பிறந்திருக்கோம். அப்படின்றப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் யூனிக்காக இருப்பாங்க, பெக்யூலியர் இருப்பாங்க, தனித்தன்மையோடு இருப்பாங்க. அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அவசியம் இல்லை, நான் அவங்கள மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த யூனிக்னஸ் பெக்யூலியாரிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மக்கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குது, பெக்யூலியாரிட்டி இருக்கோ அதை நான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் சயின்ஸ். ஸோ இன்டெலிஜென்ட் கோசன்ட் என்பதை நோக்கி மட்டும்தான் கல்வித்துறை இருக்கணும். அறிவியல் மட்டும்தான் காலமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய இப்போ கணிதம் உட்பட, வரலாறு உட்பட, சட்டம் உட்பட, மருத்துவம் உட்பட, மேனேஜ்மெண்ட் உட்பட எல்லாமே அறிவியலாக்கப்பட்டுச்சு. வெதர் திஸ் சப்ஜெக்ட் டிசிப்ளினரி இஸ் ஆர்ட் ஆர் சயின்ஸ்னு கேட்கப்பட்டது 80களில். இப்போ அப்படி இல்லை. 2024 எல்லா துறைகளுமே சயின்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. எல்லா தாய்மொழி தமிழில் கூட ஆய்வுகள் நிறைய வருது. ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் அப்படின்னு போக போக அது பரிணாம வளர்ச்சியை நோக்கி மனித குலம் போகுது. ஃபிட்டஸ்ட் சர்வைவல்னு சொல்கிற டார்வின், ஒரு உயிரினம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அடுத்த கட்டத்துக்கு அது பரிணாம வளர்ச்சி அடையணும். இயற்கையோட போராட்டங்கள், வெள்ளம், புயல், இன போர் எல்லாத்துலேயுமே அது தன்னை உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா ரீதியாகவும் பலமாக வச்சுருக்கிறதுக்கு இன்டெலிஜென்ட் கோசன் முக்கியம். இன்டெலிஜென்ட் கோசன் என்பது முழுக்க அறிவித்திறன் சார்ந்தது. அது முழுக்க அறிவியல் கல்வி கட்டாய கல்வி. அறிவியலின் வழி சிந்திப்பது மட்டும்தான் சரி. அந்த அறிவியின் உச்சத்தில் சிந்திக்கும் போது ஒரு மனிதன் தன்னோட உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ அவன் ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருவான்ல. அவன் தன் மனதை தேற்றிக்கொள்வதற்கு எமோஷனல் கோசண்ட்டாக இந்த பிலீஃப்ஸ், மூட நம்பிக்கைகள் இதை ஏதாவது வச்சுருப்பான். அது அவனையோ அவனுக்கு ஆற்றுப்படுத்துவதாக இருக்கும் வரைக்கும் அது சரி. ஐக்யூவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு
ஈக்யூ தானே தவிர எமோஷனல் கோசன்ட்டான கருத்தாக்கங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம்ல காந்தியம், அகிம்சை, ஜெயினிசம், புத்திசம், சமனிசம் நிறைய சொல்கிறோம். நல்ல கோட்பாடுகள், கம்யூனிசம், டயலக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ சார்ந்ததாக இருக்கும். அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த உலகமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாதப்போ அந்த மனிதன் நம்ம நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க நம்மளால் செயல்படுத்த முடியல, நம்ம அன்ஃபிட்னு சொல்லிட்டு எமோஷனல் கோசன்ட்ன்ற அந்த புத்தி திறன் மாதிரியே மனதுக்குன்னு ஒரு திறன் இருக்கும்ல, அந்த ஃபிட்னஸ் இல்லைன்னு உணர்ந்துடுவான். அப்போ அவன் தன் மனதை வலுப்படுத்தி கொள்வதற்கு, திடப்படுத்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சியை செய்வான். அந்த பயிற்சி உலக நாடுகள் ஃபுல்லாக மூட நம்பிக்கை இருக்குது. அந்தந்த தட்பவெப்ப நிலையில் ஒரு தாவரத்தையோ விலங்கையோ ஒரு இயற்கையின் படைப்புகளையோ வழிபாடு செய்வது என்பது. இன்டெலிஜென்ட் கோசன்ட்னு வந்துட்டா ஒரு மனிதன் எல்லா மனிதனுக்கும் இன்டெலிஜென்ட் கோசன்ட் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது. அது அறிவியலால் கட்டமைக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷனுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. அவன் சார்ந்திருக்கு அம்மா வழி, அப்பா வழி, குடும்பம், அவன் வாழ்கிற தெரு, அந்த ஊர், அந்த மாவட்டம், மாநிலம், நாடு, அவன் பார்க்குற தொழில் நிமித்தமானவங்க, இவங்க எல்லாரும் வெவ்வேறுபட்ட யூனிக் பெக்குலியாரிட்டியான ஒரு எர்கோனாமிக் சூழல். அவர்களிடம் தன்னை அவன் சர்வைவலாக நிலைநாட்டும் போது, அடுத்தவங்களை அவன் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும்போது இம்ப்ரெசிவ் பண்ண முடியாது, தோல்வி ஏற்படும்போது எக்ஸ்ப்ரெசிவாக அவன் தன்னோட யூனிக்னஸை காட்ட முயற்சிக்கும்போது அவன் மனம் சோர்வடைவதை தடுப்பது இந்த எமோஷனல் கோசன்ட் அப்படின்னு சொல்கிற மனதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது. அது கார்டனிங், தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம், ஃபிஷ்ஷிங் இருக்கலாம், ஏதாவது பொழுதுபோக்க கூட இருக்கலாம். அதிலும் நிறைவு பெறாதவர்கள் கண்டுபிடித்தது தான் கடவுள் போன்ற கருத்தாக்கங்கள். இந்த ஐக்யூ வெர்சஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ட் கோசன்ட் வெர்சஸ் எமோஷனல் கோசன்ட்னா அந்த டாப்பிக்கில் இந்த அறிமுகத்தில் என்னோடய பேப்பர் ப்ரெசன்டேஷனில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறது, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்டெலிஜென்ட் கோசன்ட் மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரிணாம வளர்ச்சியடைந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அதற்கேற்றபடி நான் பக்குவப்படணும் எல்லா மனிதர்களுமே. அது இன்டெலிஜென்ட் கோசன்ட் தான் காலங்காலமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நோக்கி கொண்டு போகும். எமோஷனல் கோசன்ட்னு சொல்லக்கூடிய நான் சென்டிமெண்டல் அட்டாச்சாக இருக்கேன்ல, இது என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட அண்ணன், இது ஏன் ஊர், சன் ஆஃப் சாயில் கான்செப்ட், இதெல்லாம் ஒருபோதும் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. கரெக்டாக நான் இதில் குறிப்பிடத்தக்க வேண்டியது யூஜெனிக்ஸ்ன்னு ஜெர்மனில் சொல்கிறாங்கல்ல, யூஜெனிக்ஸ். ஒரு வீரியமுள்ள ஆணுக்கும் வீரியமுள்ள பெண்ணுக்கும் அது உறவு முறையால் வரக்கூடாது, வீரியமானவங்களாக இருக்கணும். வீரியமுள்ள விதை, வீரியமுள்ள கரும்பு, இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் வீரியமுள்ள தலைமுறையாக இருக்கும். அதிலிருந்து அவுட்புட்டாக வெளிவரக்கூடிய குழந்தைகள் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே ரொம்ப ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோசன்ட் மூலமாகவும் எமோஷனல் கோசன்ட் மூலமாகவும் மிக நன்மையை செய்யும். அப்படித்தான் ஏத்தன்ஸ் கிரீக்கு கதையில் ஸ்பார்டான்ஸ் என்ற வீரர்களை படிக்கிறோம், ரோமில் கதைகளை படிக்கிறோம், லத்தீனில், தமிழ் இலக்கியங்கள்லேயும் நிறைய வீரதீர கதைகள் பார்க்குறோம். இதிகாசங்கள் ராமாயணம், ராமாயணம், மகாபாரதத்தில் அதை தான் சொல்கிறோம். உலகின் எல்லா நாடுகளிலுமே இன்டெலிஜென்ட் கோசன்ட்ன்ற புத்தி கூர்மை அறிவியலால் கட்டமைக்கப்பட வேண்டும். எமோஷனல் கோசன்ட் என்பது அது அறிவியல் படுத்தப்பட முடியாதது மனசுன்றது. அதை ஒவ்வொருவரும் ஆற்றுப்படுத்தி கொள்வதற்கு அவரவர்கள் ஒரு உபாயத்தை கையாளுகிறார்கள். எமோஷனல் கோசன்ட் சொல்லக்கூடிய மனதின் திறனும் வலிமையாக இருக்கணும். இன்னும் இன்டெலிஜென்ட் கோசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி கூர்மையும் திறனாக இருக்கும். அது பரிணாம வளர்ச்சியை நோக்கி அடைந்து அடுத்த தலைமுறையை வீரியமுள்ள விதையாக இருக்கும். இங்கே இன்டெலிஜென்ட் கோசன்ட்ன்றது அறிவு சார்ந்தது. எமோஷனல் கோசன்ட்ன்ற அடிப்படையில் தான் இது என் மொழி, என் இனம், என் தாய் நாடு, என் மொழி, இனம், வர்க்கம், ஜாதி, இந்த பிரிவினை பேதம்லாம் பார்க்குறோம்ல, இது எமோஷனல். நான் என்னோடய மன ஆற்றுப்படுத்தலுக்காக வச்சுக்கிறதா, இது என் மொழி, நம்மளாம் நம்ம தெரு, நம்மளாம் நம்ம ஒரே மொழிக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்க, ஒரே இனத்துக்காரங்க, ஒரே வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் நான் என்னோடய எமோஷனல் கோசன்ட்டை சமநிலைக்கு வச்சுக்கிறதுக்காக உள்ளது. அதுவே பிற்காலத்தில் பிரிவினைவாதத்தையும் தூண்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டெலிஜென்ட் கோசன்ட் தான் காலமாக மனிதன் தோன்றிய நாளிலிருந்து இனிமேல் வரும் காலம் வரைக்குமே ஐக்யூ தான். ஐக்யூ நல்லா இருந்தால் தான், புத்தி கூர்மை நல்லா இருந்தால் தான் அந்த சமூகம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எமோஷனல் கோசன்ட் என்பது ஒரு தனி மனிதன் தன் மனதை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்கு, அவனுடைய இழப்புகளில் ஏதேனும் இழப்புகளால் அவன் மன வலிமை குன்றினால் அதை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்காக அவன் கையில் எடுக்கும் தவறானதாக கூட இருக்கலாம், பீடி, சிகரெட் இந்த மாதிரி, அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களிலே அதிகமாக அவன் போயிடலாம்.
இந்த அதுவே அதீத கற்பனையில் மெட்டாஃபிசிக்ஸ்ன்னு சொன்னேன்ல, நான் ஒரு சூப்பர் அப்படிலாம் போயிடலாம். மனதின் வலிமையை மனதை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு, எமோஷனல் கவுண்டாக வச்சுக்கிறதுக்கு கோயில், வழிபாடு, சர்ச்சு, மசூதி இதெல்லாம் இருக்கலாம். இது எல்லாமே கருத்தாக்கங்கள். எமோஷனல் குவசன்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலாம் ஹைப்போதீசிஸ். பட் ஒரு மனிதன் எமோஷனல் குவசன்ட்டாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும். அந்த எமோஷனல் குவசன்ட்டாக இருக்கிறது இன்னொரு மனிதனை நம்மகிட்ட விட்டு பிரிவினைவாதத்தை வளர்ப்பதாக இருக்கக்கூடாது. அது மற்றவனை பாதிக்கக்கூடாதாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கருத்தாங்கம் சரி. ஸோ இன்டெலிஜென்ட் குவசன்ட்டை நோக்கியும் எமோஷனல் குவசன்ட் நோக்கியும் அடுத்த இளம் தலைமுறை நம்மை விட வீரியத்துடன் புதிய இரத்தம் பாய்ச்சி வளர்ந்து வந்து கொண்டிருப்பதை தம்மினும் தம்மக்கள் அறிவுடையும் என வள்ளுவர் சொன்னதை நான் சமகாலத்தில் இந்த 2024 பார்க்குறேன். இன்டெலிஜென்ட் குவசன்ட் ஐக்யூலையும் எமோஷனல் குவசன்ட் ஈக்யூலையும் உலகம் குளோபலைசேஷன் ஆகிடுச்சு, லிபரலைசேஷன் ஆகிடுச்சு, ப்ரைவேட்டைசேஷன் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு குக்கிராமத்திலிருந்தும் உலகளாவிய சர்வதேச தரத்தில் ஐக்யூவோட, சர்வதேச தரத்தில் எமோஷனல் குவசன்ட்டோட தான் எடுத்துக்கொண்ட துறையில் எல்லோரும் நம்பர் 1ஆக கூகுள் பிச்சையை போல் அவங்கவுங்க துறை சார்ந்து பிரதிபலித்து வெற்றியாளராக நின்று அடுத்த தலைமுறையை என்ரிச்மெண்ட் செழுமைப்படுத்தக்கூடியதை நாம் வரும் காலங்களில் கட்டாயம் பார்ப்போம் என்ற திட நம்பிக்கையோடு ஃபீல் இஸ் தேர் த ஹெல்த் கோ கட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.